முக்கிய செய்தி, முதல்வர் செயலருக்கு எதிரான வழக்கில் ஹைகோர்ட் கேள்வி எழுப்பியுள்ளது. விமானத்திற்கு எதிராக நடவடிக்கை எடுக்க கோரி பாஜக வழக்கறிஞர் மோகன்தாஸ் தொடர்ந்த வழக்கில் இந்த கேள்வியினை ஹைகோர்ட் எழுப்பியுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க கேட்கலாம். கிருஷ்ணமூர்த்தி, விவரங்கள். வணக்கம். தேர்தல் நடத்தை விதிகளை மீறி செயல்படுவதாக முதலமைச்சரின் செயலாளர் உமாநாத்துக்கு எதிரான குற்றச்சாட்டுகளுக்கு எந்த ஆதாரங்களும் தாக்கல் செய்யாத நிலையில் அவருக்கு எதிரான வழக்கை எப்படி விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள முடியும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி ஒன்றை எழுப்பியிருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த வழக்கறிஞர் மோகன்தாஸ் என்பவர் தாக்கல் செய்துள்ள இந்த மனுவில், தமிழகத்தில் தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்துள்ள நிலையில் முதலமைச்சரின் செயலாளர் உமாநாத் தேர்தல் நடத்தை விதிகளை மீறும் வகையில் செயல்பட்டு வருகிறார் என்று அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். தேர்தல் அறிவிப்புக்கு பிறகு அரசு அதிகாரிகள் தேர்தல் ஆணையத்தின் கட்டுப்பாட்டுக்குள் வந்துவிடும் நிலையில் தொடர்ந்து முதலமைச்சரின் செயலாளராக உமாநாத் மாவட்ட ஆட்சிகளுக்கும் காவல்துறை அதிகாரிகளுக்கும் உத்தரவுகளை பிறப்பித்து வருவதாக வழக்கறிஞர் மோகன்தாஸ் அந்த மனுவில் தெரிவித்திருக்கிறார். முதலமைச்சரின் செயலாளர் விமானத்திற்கு எதிராக நடவடிக்கை எடுக்கும்படி தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட வேண்டும் என்றும் வழக்கறிஞர் மோகன்தாஸ் தனது மனுவில் கோரிக்கை வைத்திருக்கிறார். இந்த வழக்கை விசாரித்த தலைமை நீதிபதி எஸ் ஏ தர்மாதிகாரி மற்றும் நீதிபதி ஜி அருள்முருகன் அடங்கிய அமர்வு, IAS அதிகாரிக்கு எதிராக கூறப்பட்டுள்ள இந்த குற்றச்சாட்டுகளுக்கு ஆதாரமாக எந்த ஆவணங்களையும் தாக்கல் செய்யாத நிலையில் இந்த பொதுநல வழக்கை எப்படி விசாரணைக்கு ஏற்றுக்கொள்ள முடியும் என்ற ஒரு கேள்வியை முன்வைத்தார்கள். புகார்கள் மீது தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுத்து வரக்கூடிய நிலையில் IAS அதிகாரி உமாநாத்துக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க கோரிய வழக்கில் அவரை எதிர்மனதாக சேர்க்கவில்லை என்றும் நீதிபதிகள் சுட்டிக்காட்டுகிறார்கள். இதையடுத்து உமாநாத்தை எதிர்மனதாக சேர்க்க அவகாசம் வழங்க வேண்டும் என்று மனுதாரர் தரப்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டதை ஏற்று விசாரணையை நீதிபதிகள் ஏப்ரல் 10ஆம் தேதிக்கு தள்ளி வைத்திருக்கிறார்கள். சரவணன். தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு கிருஷ்ணமூர்த்தி, நன்றி.